வணக்கம் நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். பணம் பந்தியில் குணம் குப்பையில், பணம் பாதாள வரை பாயும். பார்த்தீங்களா? பணம் என்னடா பணம் என்னென்னமோ சொல்லுவாங்க. பணம்னா பணம் கூட வாய் புழக்கம். ஏன் இவ்வளோ விஷயம் சொன்னதுன்னா அதுக்கு அவ்வளோ வலிமை சார். நல்ல வசதியான ஆளாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் அப்படி சொந்தம் கொண்டாடுவான். எங்கள் 3வது அத்தையோட 4வது மருமை இருக்கார்லங்க, 5வது பேத்தியோட 2வது ஒன்று விட்ட பெரியப்பனோட எங்கள் ஐத்த மகன் தான் அவர் அப்படின்றான். வசதி இருந்தா. வசதி இல்லாமல் ஒரு ஆள் நம்மளை தேடி வரட்டும் யாருங்க அப்படின்னு. அவர் இந்த இஎம்ஐ இது கட்டு போயிட்டு வராருங்க, பழைய வாரி காய்கறி கடைக்காரு அப்படி சொல்லிடுவோம். இந்த பணத்துக்குள்ள முக்கியத்துவம் சார். நாம் ஒன்று சிந்திச்சோம்னா அது ஒன்று சிந்திக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதான் அந்த பணத்துக்கு. அதனால தான் மணின்னு ஏன் பேர். மனிதன்ற பேர் வந்ததே மணி தன் வசம் இருப்பனால தான் மணி தன் வசம் இருக்கணும். அப்போ தான் மரியாதை எல்லா இடத்துலையும். இப்படி சொல்கிறீங்க, கொடுத்து உதவணும் இதெல்லாம் சொல்கிறீங்க. கர்ணனுக்கே மேல் உலகத்தில் சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க சார். ஒரு கதை உண்டு மகாபாரத்தில். என்ன ஏங்க கொடை வரலங்க, அவரை போய் ஒரு தடவை எதுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறேன். கர்ணன் ஏன் கொடை வரலன்னு சொல்கிறாங்க. அர்ஜுனன் ஒரு முறை இவர் மேலே கோப்பட்டு என்ன சொல்கிறாரு கிருஷ்ணன் மேலே, என்னங்க நீங்கள் என் நண்பராக இருந்தால் கூட பொழுதன்னைக்கும் கொடை வள்ளல் கர்ணனே போடுறீங்க, ஏன் நாங்களாம் தரமாட்டோமா, நாங்கள் கொடை வள்ளல் கிடையாதா அப்படின்னோடனே சரி போட்டியை வச்சுருவோம் அப்படின்னு கிருஷ்ணன் என்ன செஞ்சார், ஒரு வைரத்தில் ஒரு குன்று மாதிரி குவிஞ்சு கிடக்கு, தங்கத்தில் ஒரு குன்று வச்சு அதே போல் அவருக்கும் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே யார் அதிகமாக கொடுத்து முடிக்கிறீங்களோ அவங்க தான் கொடை வள்ளல். சரி, அர்ஜுனன் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வரிசையில் நின்று கொடுத்துக்கிட்டே இருக்கார். 4 மணியெல்லாம் ஆகுது. கர்ணனை கூப்பிட்டாங்க அதே மாதிரி, நீங்கள் கொடுங்க. 2 பேரை கூப்பிட்டாங்க, வாங்க நீ இந்த மலையை வச்சுக்க, நீ வைரமலை நீ வச்சுக்க, தங்க மலை நீ வச்சு போயிட்டாங்க. டக்குன்னு போயிட்டார். அர்ஜுனுக்கு ஆச்சரியம். இதாங்க யோசிக்கவே கூடாதுங்க. கொடுக்கும்போது இவ்வளோ கொடுப்பான் அவ்வளோ கொடுப்பான், அளவு பார்க்கக்கூடாது. அளவு இல்லாமல் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதான் கொடைவள்ளல். அப்படியாப்பட்ட கொடைவள்ளலுக்கு எங்கள் மேல உலகத்தில் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அதில் ஒரு விஷயம். கர்ணன் பண்ணாத கொடையே கிடையாது, தர்மமே கிடையாது, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அன்னதானம் பண்ணலையாம். அன்னதானம் மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் எதுவும் கிடையாது. அதனால சாப்பாடே கிடைக்கல. அப்புறம் எப்படி தான் சாப்பிட்டு பசியாக இருந்தார். அப்போ ஒருத்தர் ஐயா சாப்பிட்டு 3 நாளாச்சு, இங்கே எங்கே அன்னதானம் நடக்குதாமேன்னு கர்ணன்ட்டு ஒருத்தன் கேட்கும்போது அவர் கர்ணன் இந்த ஆள்காட்டி விரலை காமிச்சு, இந்த அங்கே நடக்குது அந்த மடத்தில் அப்படின்னு சொல்லி இந்த ஆள்காட்டி விரலை அப்படி காட்டினால இந்த விரல் புண்ணியம் அடைஞ்சிருக்கான். ஆனால் இந்த விரலை நீங்கள் சுவைக்கும் போது உங்கள் பசி அறியும். இப்படி தான் கர்ணனுக்கே பசியாக இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விருந்தோம்பல் தம்முடைய பண்பாட்டிலேயே தலையாய பண்பு. வாங்க சாப்பிடுங்க, மித்த ஊரில் ஹலோ அவார் யூ இவ்வளோதான். முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது. அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஹோட்டல் கூட 2 அல்சர் பேஷண்ட்டு ஒருத்தன் போனான், பசிக்குது, எதாவது கொடுங்க அப்படி. சர்வர் சொன்னால் உடனே கிடைக்காது சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஜூஸ் கொண்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் ஆகுமா, வேமா கொண்டு வாயா அப்படி போயிட்டான். பதறான். ஆனால் இவனுக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான், முகத்தை மறைச்சு. அவன் டேபிள் ஒரு ஜூஸ். இந்த அல்சர்காரன் பார்த்தான், அதை எடுத்து நம்ம லவக்குன்னு சாப்பிட்ருவோம், நம்ம ஜூஸ் 5 நிமிஷத்தில் வந்துடும்ல அதே இடத்துல வச்சிருவோன்ட்டு அவனுக்கே தெரியாமல் எடுத்து சாப்பிட்டான். கீழே ஒரு வண்டு எப்படி இருக்கும், அப்படியே குடலை பிரட்டி கிளாஸிலே வாமிட் பண்ணி நெப்பி அப்படியே அதே இடத்துல வச்சுட்டான். அத்தாடி வா. அந்த ஆளுக்கு கீழே பேப்பரை இறக்கிட்டு நீங்கள் மணி வாமிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் எடுத்திருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது? இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சாப்பிடும்போது பேசக்கூடாது. ஆனால் இப்பெல்லாம் பேசிட்டு ஆக வேண்டியிருக்கு. அவ்வளோ இருக்குது சார். அதனால் அன்னதானமாக இருக்கட்டும், கொடுத்து உதவாக இருக்கட்டும், பணம் இருந்தால் தான் மரியாதை. ஏற்கனவே ஒன்று சொன்னேன், அது வரல, மறுபடியும் சொல்கிறேன். வேண்டிட்டு போகிறேன். பணத்தோட முக்கியத்துவத்தை பாருங்கள். பணம்னா கடவுளே ஏமாத்திட்டு இருக்கேன் சார். சாமிகிட்ட வேண்டேன், ரொம்ப கஷ்டம் கடவுளே, 5-6 பேர்கிட்ட கேட்டு எவனும் தரல. ஒரு வேண்டுதலங்கிட்ட 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தம். 2000 தாள் இந்த நேரம் கிடந்துச்சுன்னா சில்லறை மாற்றி உங்கள் உண்டியல் 1000 ரூபா, நான் 1000 ரூபா எடுத்துக்கிறேன். 500 ரூபா கிடந்துச்சுன்னா சில்லறை மாற்றி உங்களுக்கு 250 ரூபா ஓட்டுறேன், நான் 250 ரூபா எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதான் டீலிங். 1000 ரூபா இருந்தால் உங்களுக்கு 500, எனக்கு பேசிக்கிட்டே போகிறேன். சட்டான 1000 ரூபா உடனே கும்பிட்டேன். கடவுளே என்ன இவ்வளோ வேகமான கருணையா, 1000 ரூபா எடுத்துட்டு ஒன்று சொன்னான் பாரு. அதுலேயும் பாருங்க, கடவுளே இவனுக்கு 2000 ரூபா தாள் முழு தாளாக போட்டால் சில்லறை மாற்ற சிரமம் போடுவான்னு நினச்சி
நீங்களே சில்லறை மாற்றி 1000 ரூபா எடுத்துக்கிட்டு எனக்கு 1000 ரூபா போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னா, கடவுளே என்ன பேசியிருந்தோம், 1000 ரூபானா 500 ரூபா போடுறதா தானே பேசியிருந்தோம். பணம்னு வரும்போது அதனால் இல்லானை இல்லாலும் வெறுப்பால். வீட்டுக்காரனே ரூபா இல்லாமல் வந்தான்னா போடா புறம்போக்கு போலே, போடா ஒன்றும் இல்லாத போலே அப்படின்னு பேசுறது. அதெல்லாம் இதிகாசத்திலே புராணங்களே இல்லானை இல்லாலும் வெறுப்பால். மனைவியே மதிக்கணும்னா கூட அது இருந்தாகணும். பெரிய குணம், ஒரு பஸ்ஸில் போகிறோம், குணம் இருந்தால் போதுன்றாங்கல்ல, பஸ்ஸில் போகிறோம், டிக்கெட் அடியா, வடமொழி டிக்கெட் அடியா, ஏங்க நான் பெரிய குணாஸ்தியனுங்க, பெரிய குணவதியான ஆள் அப்படின்னா விட்டுருவாரா? மூளை காசு வேணும். அதனால் வாழ்வதற்கு பொருள் வேணும். நீ வாழ்ந்த வாழ்க்கையிலும் ஒரு பொருள் வேணும், ஒரு அர்த்தம் வேணும். 2 இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக போகும், டென்ஷன் இல்லாமல் போகும், சந்தோஷமாக போகும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.